பெயர் விவரம் வெளியிட விரும்பாத கணவரை இழந்த ஒரு மனைவியின் பதிவு நம்மில் பல பேர் எவ்வளவு பெரிய தவறு செய்து வருகிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஐடி ஊழியரான இவரின் கணவர் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவர் என்பதால் வரவு செலவு உள்ளிட்ட முக்கிய நிதி சார்ந்த அனைத்து தகவல்களையும் தன்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, மாதாந்திர பில்கள் முதல் வங்கி அறிக்கைகள், முதலீடுகள் மற்றும் பல்வேறு கணக்குகளுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என அனைத்தையும் பாஸ்வேர்டுடன் கூடிய ஒரு ஃபைலில் வைத்துள்ளார். மேலும் தன்னுடைய மடிக்கணினிக்கும் கடவுச்சொல் போட்டு வைத்திருந்த இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை அனைத்து பாஸ்வேர்டையும் மாற்றும் வழக்கத்தை கொண்டிருந்துள்ளார். மனைவியும் எப்போதாவது முக்கிய தேவைக்கு மட்டும் தன் கணவரிடம் பாஸ்வேர்டு கேட்டு பயன்படுத்துவார். மற்றபடி தன் கணவர்தானே பராமரிக்கிறார் என்று அதில் அவ்வளவாக தலையிடுவது இல்லை. ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை எண்ணி தற்போது வருந்துகிறார். ஒரு நாள் நடந்த சாலை விபத்தில் தன் கணவரை இழந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கொண்டு சென்ற மடிக்கணினி மற்றும் செல்போன், அதில் உள்ள தகவல்களை எடுக்க முடியாத அளவுக்கு முற்றிலும் சேதமடைந்தது. தங்கள் வாழ்வாதாரம் சார்ந்த அனைத்தும் அடங்கிய தன் கணவர் பராமரித்து வந்த மின்னஞ்சல், அதனுடைய பாஸ்வேர்டு என எதுவும் தெரியாததால் ஒட்டுமொத்தமாக அவரின் பொருளாதாரம் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தன் கணவரின் சேமிப்பு மற்றும் சம்பள கணக்குகளுக்கு நாமினியாகவும் யாரும் இல்லை எனவும், மேலும் அவரது ஆயுள் காப்பீட்டில் தன் மாமியார் நாமினியாக பட்டியலிடப்பட்டிருந்தார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரும் இறந்துவிட்டதால் அதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்படி கணவரின் இழப்பு மற்றும் தன் அலட்சியத்தால் வங்கி உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மற்றும் பாஸ்வேர்டை தெரிந்து கொள்ளாமல் இருந்தது, தன் கணவரும் அதை பற்றி யோசிக்காமல் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தது என இரட்டை பேரதிர்ச்சியால் ஒட்டு மொத்தத்தையும் இழந்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது போன்ற ஒரு நிலை நம் அன்புக்குரியவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்றால் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது, உங்களின் வங்கி கணக்குகள், காப்பீடு, ஓய்வூதியம் என அனைத்து நிதி சார்ந்த படிவங்களில் நாமினி குறித்த தகவல்கள் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மின்னஞ்சல் கணக்குகள், வங்கி கணக்குகள், மடிக்கணினிகள் என அனைத்திலும் நீங்கள் இல்லாத நேரத்திலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் அணுகக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு பிறகு யார், அவர்களுக்குள்ள முக்கியத்துவம், பங்கு குறித்து உயில் எழுதுங்கள். நாளை நான் இல்லாவிட்டால் என்ன செய்வது? நான் என் வேலையை இழந்தால் என்ன செய்வது? எங்கள் இருவரின் வருமானத்தில் ஒன்று நின்றால் என்ன செய்வது? நீங்கள் இன்னும் இஎம்ஐ செலுத்த முடியுமா? உள்ளிட்ட கேள்விகளுக்கான விடையை இப்போதே தேடி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத மனித வாழ்க்கையில் நமக்கு பிறகும் நம்மை சார்ந்தவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத மனித வாழ்க்கையில் நமக்கு பிறகும் நம்மை சார்ந்தவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை.